நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் ஒரு ஜெபத்தை வைக்கிறோம், ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம், ஒரு ஆசீர்வாதத்தை கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கேட்டுட்டு ஜெபம் முடிஞ்சது என்று சொல்லி விட்டுடாம, நீங்கள் ஜெபத்தில் கேட்டதை நான் பெற்றுக்கொள்வேன், நான் பெற்றுக்கொள்வேன், நான் பெற்றுக்கொள்வேன், நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் நிற்கணும். எது வரைக்கும் நிற்கணும்? அது நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நீங்கள் நிற்கணும். இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க ஒரு சுகத்துக்காக நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் போய் சுகத்தை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. ஆனால் உங்களுடைய சரீரத்தில் அந்த வியாதி இன்னும் இருக்குதான். அந்த வியாதி உங்கள் சரீரத்தில் இருக்கிறபடினால உங்களுக்குள்ளார விசுவாசம் வேலை செய்கிறது கடினமான காரியமாக இருக்குது. இப்போ அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளார எனக்குள்ளார அது உண்டாகணும்னு சொன்னாதான் அந்த விசுவாசத்தை நீங்கள் தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கணும். அதையே நீங்கள் பிடித்து கொண்டு இருக்கணும். அந்த சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அந்த சுகம் உங்களுக்கு கிடைத்து விட்டதாக நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கணும் என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போது சுகத்தை நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் கேட்குறீங்க. ஆண்டவரே, எனக்கு இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய சரீரத்தில் இந்த பலவீனம் இருக்குது, ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த சுகம் உங்களுக்குள்ளே இறங்கி வரலல்ல. இப்போது நீங்கள் சுகத்தை விரும்புகிறீங்க, உங்கள் சரீரம் அந்த சுகத்துக்கு விரோதமான ஒரு காரியத்தால் ஆட்கொள்ளப்படுது. இப்போ எனக்கு தலைவலி நல்லா போகணும்னு நான் சொல்லி ஜெபிக்கிறேன். ஆனால் தலைவலி நல்லா போகாதபடிக்கு என்னுடைய சரீரத்தில் வேற ஒன்று என்னை ஆட்கொண்டு கொண்டு இருக்கிறது. அது எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. நீ சுகத்தை கேட்டல்ல, நான் உனக்கு சுகம் கொடுக்க மாட்டேன்னு ஒன்று சொல்லுது. அப்போ சுகம் கிடைக்காதபடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னதுங்க? வியாதி, நோய். அது சொல்லுது இல்லை, நான் உனக்கு சுகத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அது உனக்கு சுகம் கொடுக்கலல்ல, சுகம் கொடுக்காமலுக்கு அந்த வியாதியை நீ பார்த்து நான் பார்த்து பேசணும். என்னன்னு பேசணும்னு சொன்னால், நீ பட்டுப்போ. புரியுதுங்களா? அந்த வியாதி தான் உங்களுக்கு சுகத்துக்கு எதிரே தடையா நிற்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இயேசு சொல்கிறார், அந்த தடையை பார்த்து நீ சொல்லு பட்டுப்போ என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நீ அதை சபிச்சுட்டு விட்டுடு. அது செய்ய வேண்டிய காரியம் தானா செயல்படும். கிடைக்க வேண்டிய அற்புதம் உனக்கு தானா கிடைக்கும்.